ஜெய் ஜெகத்மாதா பகலாமுகி லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இன்றைக்கி ஒரு ஜாதகத்தை காட்டிக்கொண்டு, இதான் அந்த ஜாதகம், அந்த ஜாதகத்தை காட்டிக்கொண்டு அந்த ஜாதகத்தின் உடமஸ்தனாக இருக்கப்பட்ட அந்த ஆளுக்கு வாழ்க்கையில் வித்தையில் உண்டாய சம்பவத்தை பற்றி சொல்ல போகிறேன். இது ஒரு பையனோட ஜாதகம். 25 வயசாயிடுச்சு. அத்தம் நட்சத்திரம் கன்னி ராசியிலே பிறந்திருக்கிறது. இவர் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, அதாவது சூரியமங்கலத்துக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. இந்த குழந்தை பிறந்த டைமில் இருந்து இதுவரைக்கும் உள்ள சகல காரியங்களும் நமக்கு நன்றாகவே தெரியும். இந்த குழந்தை பிறந்த நேரத்தில் இந்த குழந்தையோட தாத்தா, அதாவது அம்மாவோட அப்பா பெரிய அஸ்ட்ராலஜர், தாய் மாமன் அம்மாவோட பிரதர் பெரிய அஸ்ட்ராலஜர், அம்மா கூட அஸ்ட்ராலஜி படித்த ஆள் தான். அஸ்ட்ராலஜி படித்து அதில் ஜோதிஷ பூஷணம் அப்படின்னு டிகிரி எல்லாம் வாங்கியிருக்காங்க. அப்போ சுருக்கமாக ஒரு ஜோதிஷ ஃபேமிலி, ஒரு அஸ்ட்ராலஜி ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் தான் இந்த குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த குழந்தை பிறக்கும்போது அவங்க சாதாரணமாக அந்த ஜாதகம் குறிச்சிருப்பாங்க இல்லையோ, குழந்தை பிறந்த அந்த கிரகநிலையை வச்சு அவங்க பலம் பார்த்துருப்பாங்க. பக்கத்திலே உள்ள நாங்கள் கூட நமக்கு வேண்டியவராக இருக்கிறதுனால, பக்கத்தில் உள்ளவங்களாக இருக்கிறதுனால, அந்த குழந்தை எப்படி இருக்கும், என்ன நட்சத்திரம், என்ன ராசி, ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போது அந்த குழந்தை ஃப்யூச்சரில் ஒரு டாக்டர் ஆகக்கூடிய யோகம் ஜாதகத்திலே இருக்கிறது. ஒன்று ஒரு டாக்டர் ஆகணும், இல்லை ஒரு IAS காரன் ஆகணும். அப்படித்தான் அந்த ஜாதகம் சொல்கிறது. நாங்கள் இந்த ஆஸ்ட்ராலஜி சம்பந்தமாக, ஜோதிஷம் சம்பந்தமாக இந்த குழந்தையோட தாத்தா, நான், அவரோட மாமா இதெல்லாரும் சேர்ந்து சில நேரங்களில் சம்வாதங்கள் நடத்துறதுண்டு, பேச்சுவார்த்தை நடத்துறதுண்டு, டிஸ்கஷன் பண்ணுறதுண்டு. அப்படி இருக்கும்போது நான் சொன்னேன், இந்த குழந்தை ஃப்யூச்சரில் பெரிய டாக்டர் ஆகும், ஆனால் நிறைய தடங்கள் இருக்குது, அந்த தடங்களுக்கெல்லாம் நீங்கள் பரிகாரம் எல்லாம் பண்ணணும். அதுக்கு இப்போவுமே அதுக்கு சின்ன குழந்தையிலே 5 வயசு முதல் 10 வயசு வரைக்கும் அந்த குழந்தை கழிக்கும் போது 5 வயசுக்கு முன்னாடி அதுக்கு டெதஸ்கோப்பு, சிரிஞ்சு, அதாவது ஒரு டாக்டர் என்னென்ன உபகரணங்கள் யூஸ் பண்ணுவாங்களோ அதோட ஒரிஜினல் பொருளே இது இந்த குழந்தைக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க விளையாடுறதுக்காக. எங்கள் மடத்திலே இருக்கப்பட்ட ஆளுகள் இந்த குழந்தைய டாக்டர் அம்மா டாக்டர் அம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க. சின்ன குழந்தையே அது படித்து நல்லா படித்து +2 எல்லாம் நல்ல மார்க்கோட பாஸ் ஆகி கடைசியில் அந்த ட்ராக்கு தெரியக்கூடிய டைம் வந்துடுச்சு, எந்த ட்ராக்கில் போகணும். அப்போது ஒரு நாள் பை சான்ஸில் இந்த குழந்தையோட தாத்தாவை பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ நான் கேட்டேன், பேரன் எப்படி இருக்கார், என்ன படிக்கிறது அப்படின்னு கேட்டார். இப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ டிகிரி எடுத்துட்டு மேல் படிப்புக்காக போக போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஸ்கூல் முடிச்சிருக்கு, ஒரு காலேஜில் அட்மிஷன் கிடச்சிருக்கு, டிகிரி எடுத்துகிட்டு மேல் படிப்புக்கு ஃபாரின் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். MBA படிக்கணும்னு தான் பையன் ரொம்ப இஷ்டப்படுறா. அதுக்கு காரணம் என்ன, அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் MBA படிக்க போகிறாங்களாம், ஃபாரினில் ஜெர்மனிக்கு போகிறாங்களாம். அதனால் இவரும் போகிறார், அது படிக்கணும்னு ரொம்ப விரும்புகிறார். இப்போ நான் சொன்னேன், ஐயோ அது தப்பு, பணம் வசதி எல்லாம் அவங்களுக்கு இருந்தால் கூட அந்த ஜாதகப்படி என்ன பண்ணணுமோ அதுதானே பண்ணணும். MBA படிக்கணும் என்றால் குரு சுபஸ்தானத்திலே இருக்க வேண்டும். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. குரு சுபஸ்தானத்தில் இருந்தால்தான் MBA படிக்க முடியும். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்தோட அந்த குரு லக்னத்தோட 12ஆம் இடத்துல தான் இருக்கிறது. 12ஆம் இடம் என்றால் விரயஸ்தானம், அதாவது 2ஆம் பாவாதிபன். 2ஆம் இடம் தனம், குடும்பம், வித்யா. தனம், குடும்பம், வித்யா இதெல்லாம் இந்த 2ஆம் இடத்தை கொண்டு சிந்திக்க வேண்டும். லக்னத்தோட 2ஆம் இடம்.
லக்னம் என்பது 1ஆம் இடம், இது 2ஆம் இடம், 2வது ராசி அப்படி சொல்லலாம். அப்போ அந்த குரு 2ஆம் இடத்துக்கு வித்யாஸ்தானமான 2ஆம் பாவாதிபன் 12ஆம் இடத்துல இருக்கு, விரய ஸ்தானத்திலே இருக்கிறது. பிளஸ் அது தன்னுடைய எனிமையாக இருக்கப்பட்ட சுக்கிரனோட வீட்டிலே இருக்கு. குருவும் வீனஸும் எனிமி தான், குருவும் சுக்கிரனும். அப்போ சுக்கிரனோட வீட்டிலே இருக்கிறதுனாலையும் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனாலையும் 2ஆம் இடத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட குரு பவரே இல்லாமல் இருக்கிறது, நல்லது செய்யாம இருக்கிறது. அப்போ இந்த ஜாதகப்படி சாதாரணமாக முக்கியமாக நம்ம பார்த்தாச்சுன்னா, உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணாமல் பார்த்தாச்சுன்னால் என்ன படிக்கிறதோ அது இடையிலே பிரேக் ஆகும். அதுக்கப்புறம் ட்ராக்கு மாறி படித்தால் இல்லை, அந்த பிரேக்கு விட்டு முன்னுக்கு போகிறது ஆயிருந்தால் கூட என்ன படிக்கிறதோ அது யூஸ் ஆகாது. அப்படித்தான் இந்த ஜாதகம். அதே மாதிரி இது இந்த குருவை கொண்டு படித்தால், குருவை கொண்டு சிந்திக்க வேண்டிய MBA படித்தால் அப்படி இருக்கும். இதுவே மெடிசின் ஆயிருந்தால், ஜாதகத்தில் 10ஆம் பாவாதிபன் தான் சூரியன். அந்த சூரியன் 8ல் இருந்தாலும் சொந்த வீட்டில் இருக்கப்பட்ட புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால அது ஒர்க் அவுட் ஆகும். எப்பவும் நம்ம ஒன்று சிந்திக்க வேண்டும். படிக்க வைக்கிறது, படிக்கிறது அதுக்காக. பழைய காலத்தில் சொல்லுவாங்க, படிக்கிறது சம்ஸ்காரம், கல்ச்சர் உண்டாகுவதற்காக, அதுக்கு தான் படிக்கிறது. ஆனால் இந்த காலத்தில் அப்படி அல்ல. நீ எதுக்கு படிக்கிறே என்று கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எனக்கு உத்தியோகம் கிடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், அதுக்கு தான். அப்போது அந்த உத்தியோகம் கிடைக்க வேண்டுமானால், நல்லா சம்பாதிக்க வேண்டுமானால் அதற்கு தகுந்தபடி ஜாதகத்தில் 2ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்க வேண்டும். 2ஆம் இடம் என்றால் வித்யாஸ்தானம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அந்த 2ஆம் இடத்தை, அதாவது வித்யை இருந்தால்தான் அதுக்கு தகுந்தபடி உள்ள உத்தியோகம் கிடைக்கும் இல்லையா? இனி உத்தியோகம் கிடைக்கணும் அப்படி இருந்திருந்தால் கண்டிப்பா இந்த வித்தியை இருக்கணும். ஒருவன் டாக்டர் ஆகணும்னா கண்டிப்பா அவனுக்கு MBBS காரனாக இருக்கணும் இல்லையா? ஒருவன் அட்வொகேட் ஆகணும்னா LLB காரனாக இருக்க வேண்டும், இல்லாமல் அட்வொகேட் ஆக முடியாது. அப்போ அந்த வித்யா தொழில், இந்த 2 பாகங்கள், 2ஆம் பாவமும் 10ஆம் பாவமும். 2ஆம் பாவம் வித்யாஸ்தானம், 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம். அப்போ இந்த 2 பாகங்களில் எது பவர்ஃபுல்லாக இருக்கிறதோ அதுதான், அந்த பவர்ஃபுல்லாக இருக்கப்பட்ட கிரகம் எந்த தொழிலை காட்டுறதோ அதுதான் படிக்க வேண்டும். அது படித்தா தான் யூஸ் ஆகும். அப்போ இவர் என்ன பண்றார்? இந்த குழந்தை தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் MBA படிக்கிறாங்க, ஃபாரினில் போறாங்க அப்படி சொல்லிட்டு ஃபாரின் போனாங்க, MBA படிச்சாச்சு. MBA ஃபுல்லாக்கலை, பூர்த்தீகரிக்கவில்லை, BBA முடிச்சுட்டு வந்துட்டார். இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு வந்துட்டார். அப்போ பாருங்க, வித்யா இடையிலே பிரேக் ஆயிடுச்சு. MBA ஃபுல் பண்ணலை, அது பூர்த்தீகரிக்கவில்லை, MBA காரன் ஆகவில்லை, BBA காரன் தான் ஆயிடுச்சு. அதாவது பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் MBA அங்கே போகாமல் அதுக்கு கீழ்ப்பக்கத்திலே படிப்பு நிப்பாட்டியாச்சு. இப்போ இவருக்கு 25 வயசாச்சு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சின்ன ஏதோ ஒரு வேலை பண்ணுறார், வீட்டிலே இருந்து கம்ப்யூட்டரில் ஏதோ வேலை பண்ணுறார். அப்போது எவ்வளவு பணம் செலவு பண்ணியாச்சு தெரியுமோ? 2 டாக்டர்மாரை உருவாக்கக்கூடிய, 2 டாக்டர்மாருக்கு படிக்கக்கூடிய பணம் செலவு பண்ணியிருக்காங்க அவங்க. அப்படி பண்ணியும் அந்த படிப்பு இடையிலே பிரேக் ஆகிவிட்டது. இதுவே MBBSக்கு போயிருந்திருந்தால் கண்டிப்பாக இன்னைக்கு இந்த பையன் ஒரு டாக்டராகவே இருந்திருக்கும். இதுதான் நான் சொன்னது. ஜோதிஷம் முன்னே சொல்லியிருக்கேன், ஜோதிஷம் சாஸ்திரம் படித்தால் மட்டும் போராது, அனுபவம் இருக்க வேண்டும், அதற்கு மேல் தெய்வீகமும் இருக்க வேண்டும். இவர் என்ன பண்ணியிருக்கிறார் என்றால், நான் இப்படி சொன்னதில் அவருக்கு என் மீது கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறது. எப்படி? ஜோதிஷ சாஸ்திரத்திலேயும் தாந்திரிக பூஜையிலேயும் என் மீது கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறது. எந்த காரணத்தை கொண்டும் MBA படிக்கிறதுக்கு குழந்தையை அனுப்பாதீங்க, அப்படி அனுப்பியாச்சுன்னா உங்களுக்கு தன நஷ்டம்தான் உண்டாகும் அப்படி அடித்து சொன்னேன். அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவருக்கு ஒரு குரு இருக்கிறது,
பெரிய ஆச்சாரியன், தமிழ்நாட்டில் எல்லாம் தெரிஞ்சவங்க தான், பேரு சொல்ல விரும்பலை. அவரிடம் போய் கேட்டிருக்கிறார். அப்போ குழந்தைகிட்டே அவர் என்ன கேட்டிருக்கிறது என்றால், குழந்தை உனக்கு என்ன படிக்க விருப்பம் இருக்கு அப்படின்னு கேட்டு, எனக்கு MBA தான் படிக்கணும் அப்படின்னு பையன் சொல்லியிருக்கிறார். உடனே இவர் என்ன சொல்லியிருக்கிறார் அந்த பேரண்ட்ஸுக்கிட்ட, MBA படிக்கவை நல்லதாக வரும். அப்போ அந்த குருஜி கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு, அந்த அனுகிரகம், அதை நம்பித்தான் இவர் இவ்வளவு பணம் செலவு பண்ணியும் போரன் போய் படித்ததுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு பக்கம் செலவாயிருக்கிறது என்று அவர் சொன்னார். அவ்வளவு பணம் செலவு பண்ணியும் இப்போ ஒரு சாதாரண டிகிரி எடுத்த ஒரு ஆளை மாதிரி வீட்டில் இருக்கிறார். வீட்டில் இருந்து ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கிறார். சரி, சிவில் சர்வீஸ் எழுதலாம், IASக்கு எழுதலாம் அப்படின்னு நினச்சி கொண்டு அதை பற்றி விசாரிக்கும் போது, ஃபாரின்ல இருந்து டிகிரி எடுத்திருக்கிறதுனால இங்கே இந்தியாவில் IAS எழுத முடியாது, சிவில் சர்வீஸ் எழுத முடியாது அப்படின்னு அதையும் சொல்லிட்டாங்க. அப்போ பாருங்கோ, எவ்வளவு கஷ்டப்பட்டு விதேசத்திலே போய் தங்கி எவ்வளவு பணம் செலவு பண்ணி எல்லாம் படிச்சுட்டும் நோ யூஸே இல்லை. அப்போ நீங்க கூட உங்க குழந்தைகள், அப்போ குழந்தைகள் சொல்றது தான் கேட்கணும் அப்படின்னு கிடைக்காது, அப்படி நினைக்க கூடாது. ஜாதகத்தில் என்ன இருக்கு, எந்த டிராக்கில் போனா நமக்கு நல்லது. பாகிஸ்தானத்தில் வீனஸ் இருந்தால், சுக்கிரன் இருந்தால் சகல பாக்கியங்களும் வந்து சேர வேண்டும், அப்படித்தானே சுவாமி அப்படி கேட்டார். பாகிஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்தால் பூமியில உள்ள சகல சௌபாகியங்களும் அனுபவிக்கக்கூடிய யோகமுள்ள ஆள் அப்படின்னு தானே சுவாமி அர்த்தம். அப்படி இருக்கும்போது வித்தியையும் தொழிலும் எல்லாம் உண்டாயித்தானே ஆக வேண்டும். அப்படி அவங்க அந்த ஆர்குமெண்ட்ஸ் அப்படி போய்விட்டது. ஆனால் பூமியிலே உள்ள சௌபாகியங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் வித்தியை இருக்க வேண்டும் அப்படின்னு கிடையாது இல்லையா? படிப்பறிவே இல்லாத எத்தனையோ பேர் இங்க நாட்டிலே பெரிய பெரிய ஸ்தானங்கள்ல மினிஸ்டர்மாராக எல்லாம் இருந்திருக்காங்க, சகல சுகபோகங்களும் அனுபவிச்சிருக்காங்க. இப்பவும் இந்தியாவில் பல பேரும் அப்படி இருக்காங்க. அப்ப அந்த சுகபோகங்கள் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் படிப்பறிவு இருக்க வேண்டும் அப்படின்னு கிடையாது. அப்போ சுக்கிரன் சுபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வித்யை உண்டாகும், தொழில் உண்டாகும், பூமியில உள்ள எல்லா சௌபாகியங்களும் தேடி வரும் அப்படி சொல்றதுக்கு அர்த்தம் இல்லை. 12 ராசிகளும் 12 விஷயங்கள் தான். 12 விஷயங்கள் அல்ல, ஏகப்பட்ட விஷயங்கள் எடுத்து காட்டுறாங்க. அதாவது 2ஆம் இடம் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வித்யா, தனம், குடும்பம், ஃபேஸோட அழகு, இதெல்லாம் 2ஆம் இடம் தான். அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் இருக்கு. அந்த பலன்கள் நமக்கு அனுகூலமாக இருந்திருந்தால் அந்த கிரகம் சொல்லப்பட்ட வழியிலே போகலாம். இல்லை என்றால் எது அனுகூலமாக இருக்கிறதோ அந்த வழியை தான் போக வேண்டும். அப்படி போனால்தான் வாழ்க்கையில் நமக்கு நமது டெஸ்டினி படி வாழ்ந்தால் தான் வாழ்க்கையில் நமக்கு சுகம், சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தம் இது எல்லாம் கிடைக்கும். அப்போ கண்டிப்பாகவே இப்போ இதேபடி ஒரு ஜாதகத்தை காட்டி எதுக்கு சொல்றேன் என்றால், 1ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம் இப்படி எல்லாம் சொன்னவங்களுக்கு ஜாதகம் காட்டாமல் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு தான் ஜாதகத்தை காட்டி சொல்றேன். ஜெய் ஜெகத் மாதா தேவி பகலாமுகி சமஸ்த பக்தானாம் சர்வ அபீஷ்டம் சாதய சாதய ஹ்ரீம் ஓம் ஸ்வாகா. ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.